ஹே ஹாய்டா, நான் உங்கள் அக்ஷரா. எல்லோரும் அப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி. இன்றைக்கி நம்ம ஜேகேவோட எஃப்எஃப் மேஜிக்கல் ட்ரிங்க் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான், வேர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். ஸோ அடிக்ட் ஆகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நாமிக்கு சேனல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்கடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஜேகே ஒரு பீச்சில் தான் உட்காந்துருக்காரு. நைட் டைம் ஒரு 9 o'clock அந்த மாதிரி இருக்கும். பீச்சில் தனியாக உட்காந்துட்டு, அந்த பீச்லேயே யாருமே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். அந்த சீயை பார்த்துட்டு ஏதோ யோசிச்சுட்ருக்காரு. அவர் சாண்டில் கை வச்ச மாதிரி தான் உட்காந்துருக்காரு. அவர் அந்த கையை மூவ் பண்ணும்போது அவர் கையில் ஏதோ ஒரு திங் ஏதோ ஒன்று தட்டுப்படுது. ஸோ அதை எடுத்து பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது தான் தெரியுது அது ஏதோ ஒரு பாக்ஸ்ன்னுட்டு. அது ரொம்ப ஒரு பழங்காலத்து பாக்ஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப இந்த ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லலாம் டப்பா பார்த்துருக்கீங்களா? எதுவும் அந்த டப்பா பார்க்கவே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸை அவர் கையில் எடுக்கிறாரு. எடுத்து பார்க்குறாரு. அதில் ஏதோ எழுதியிருக்கு. பட் ஆனால் அது ஏதோ ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் எதுக்கானே தெரியல. அப்படி ஒரு லாங்குவேஜில் எழுதியிருக்கு. ஸோ உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, கூகுளில் அந்த லாங்குவேஜை ஃபோட்டோ எடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ அவருக்கும் அந்த ட்ரான்ஸ்லேஷன் கிடச்சிருது. என்ன அப்படின்னா, இது மேலே நம்மளோட லவ் ஆஃப் லைஃப் நினச்சிட்டு நம்மளோட ஃபுல் பாமையும் அந்த பாக்ஸ் மேலே வச்சா அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நிஜமாகவே அவங்க லவ் ஆஃப் லைஃபாக இருந்தால் மட்டும்தான், லைக் ரியல் சோல்மேட். சப்போஸ் இல்லை அப்படின்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அவரும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் எதுவுமே யோசிக்காமல் சும்மா கையில் வச்சு பார்க்குறாரு. அது ஓப்பன் ஆகலை. நெக்ஸ்ட் உங்களை பற்றி யோசிச்சுட்டு அந்த பாக்ஸ் மேலே கை வைக்கிறாரு. அப்போது அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஓப்பன் ஆனோடனே பார்க்குறாரு, அதில் ஒரு ரிங் இருக்குது. அந்த ரிங்கில் வந்துட்டு 2 ஹார்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி 2 குட்டி ஹார்ட் போட்டு அந்த ரிங் இருக்குது. அந்த ரிங்கை எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ரிங் யூஸ்வலாக அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பாஞ்சில் இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. அந்த ரிங் எடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்பாஞ்சும் சேர்ந்து வந்துடுது. அதுக்கு கீழே ஏதோ ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டில் என்ன போட்டிருக்குன்றத அவரால் படிக்க முடியுது. வென் ஹீஸ் ஹோல்டிங் த ரிங். அந்த ரிங் அவர் கையில் எடுக்கும்போது அந்த கார்டை படிக்க முடியுது. அதுவுமே வந்துட்டு அந்த பாக்ஸில் கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அந்த சேம் லாங்குவேஜில் தான் அந்த கார்ட்லேயும் எழுதியிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த ரிங்கை போட்டுக்கிட்டால் அவங்களால ப்ரெசண்ட்டில் நடக்கிறதையும் மாற்ற முடியும், பாஸ்ட்டுக்கும் போக முடியும், ஃப்யூச்சருக்கும் போக முடியும், அண்ட் அங்கே இருக்க விஷயத்தெல்லாம் நம்மளால் மாற்றவும் முடியும். பட் போன ஒரு ஃபர்ஸ்ட் 4 ஹார்ஸுக்கு நம்ம இன்விசிபிளாக தான் இருப்போம். அதுக்கடுத்து தான் நம்ம விசிபிள் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி போட்டிருக்கு. ஸோ அவர் பார்த்துட்டு இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சிடறாரு. இன்னொரு விஷயம் போட்டிருக்கு அந்த கார்டில். என்ன அப்படின்னா, அவங்க எந்த டைமுக்கு பாஸ்ட் ஆர் ஃப்யூச்சருக்கு போகிறாங்களோ அதே டைமுக்கு திருப்பி ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவாங்க, அவங்களோட ப்ரெசண்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் லைட்ஸ்லாம் இன்னும் ஆன்லே தான் இருக்குது, ஆஃப் பண்ணல. நீங்கள் தான் அந்த சோஃபாலே உட்காந்துட்டு தூங்கிட்டீங்க. ஸோ உள்ளே வந்துட்டு உங்களை லிஃப்ட் பண்ணி உங்கள் பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் போய் கவுச்சில் படுத்து தூங்கிட்டுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க, அவன் கவுச்சில் தூங்கிட்டுருக்கான். உங்களுக்கே அவனை பார்த்தா பாவமாக தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அவனை எதிர்ப்பில், அவங்கக்கிட்ட பேசல, எதுவுமே பண்ணல. நீங்கள் டைரெக்டாக வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் குக் பண்ண போயிட்டீங்க. அவனும் எழுந்து பார்க்குறான் நீங்கள் எழுந்து போயிட்டீங்கன்றத. அப்புறம் அவனும் ரெடி ஆகிட்டு கீழே வரான். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து டேபிளில் வைக்கிறீங்க. எதுவுமே பேசல. ஒரு குட் மார்னிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கேஷுவல் டாக்ஸ் கூட கிடையாது. அவனும் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு பை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். நீங்களும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல. அவனும் உங்களை நிமிர்ந்து கூட பார்க்கல, கிளம்பிட்டான். ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள் 2 பேருக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமால தான் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 months அந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அது நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டீங்க.
உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 1.5 years இருக்கும். இத்தனை நாள் நீங்கள் சண்டை போட்டதே கிடையாது. சண்டைனாலும் இந்த செல்ல சண்டைகள் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எந்த ஒரு விஷயமும் ஒரு சண்டைன்னு ஒன்று நடந்தாலே அது நைட் வரைக்கும் கூட தாங்காது. ஐதர் யூ வில் கோ அண்ட் கன்வின்ஸ் ஆர் ஹீ வில் கம் அண்ட் கன்வின்ஸ். ஏதாவது ஒன்று பண்ணி கன்வின்ஸ் ஆகிடுவீங்க. பட் ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை. அது ஒரு பிக் இஷ்யூ ஆகிட்டுருக்கு. டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதனால் 2 பேருமே பேசாமலே இருக்கீங்க. இந்த எந்த மேட்டருமே உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஸோ அவனை கிளம்பி போயிட்டான். நீங்களும் சரி பண்ணிவிட்டு போய் நீங்களும் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்புறீங்க. ஆக்சுவலாக இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா 2 பேரும் ஒரே ஆஃபீஸ் தான். ஸோ முன்னாடிலாம் ஜாலியாக 2 பேரும் பைக்கில் போகிறது, சில டைம் காரில் போகிறது, அப்படி போயிட்டுருப்பீங்க. பட் ஆனால் இப்போலாம் தனித்தனியாக 2 பேரும் போகிறீங்க. இந்த ஆஃபீஸில் இருக்கவங்களும் நோட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்கெல்லாம் எதுவும் பெருசாக கண்டுக்கல. உங்கள் கேபினும் அவனோட கேபினும் ஆக்சுவலி ரொம்ப கிட்ட லைக் ஆப்போசிட். உங்கள் கேபின் வந்து அவரை பார்க்க முடியும், அவரோட கேபின் வந்து உங்களை பார்க்க முடியும். அந்த மாதிரி தான். நீங்கள் ஆக்சுவலி ஒரு லவ்வி டவ்வி கப்பிள் தான். பட் ஆனால் இந்த ப்ராப்ளம்னால நீங்கள் பேசுகிறதே கிடையாது. இப்போ ஜேகேக்கு திருப்பி அந்த பாக்ஸை பற்றி நான் ஞாபகம் வருது. அந்த பாக்ஸ் அவன் காரில் தான் வச்சுருப்பான். திருப்பி அவன் வெளியே வந்து காருக்கு போனான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. பட் ஆனால் பெருசாக கண்டுக்கல. நீங்கள் பேக் டு ஒர்க், நீங்கள் படுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் திருப்பி வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த ரிங்கை போடலாமான்னு யோசிக்கிறான். லைக் திடீர்னு அவனுக்கு தோணுது அந்த ரிங்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் அந்த ரிங்கை போட்டுட்டு அவன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான்ல, லைக் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பான். அந்த இடத்துலேயே ஆக்சுவலி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அந்த டைமுக்கு போகிறான். ஆக்சுவலி அவனால் போக முடியுது. அவன் அந்த டைமை யோசித்தோடனே அவன் கண்ணை திறந்து பார்த்தா அவன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கான். அவனுக்கே ஷாக்கு, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு. அவனே கிள்ளி பார்த்துக்கிறான், இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு. ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மை தான். அவனுக்கு பயங்கர ஷாக்கு. அவன் டக்குன்னு அந்த ரிங்கை ரிமூவ் பண்ணி வச்சிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. என்னடா இது, என்ன பொருள்னே தெரியல அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணால் அதே இடத்துக்கே அவன் வந்துட்டான். இப்படி தான்டா ஒர்க் பார்த்துட்டே இருக்கான். பட் ஆனால் அந்த பாக்ஸ் அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நைட்டும் ஆகுது. அவனும் வீட்டுக்கு வந்துட்டான். நீங்களும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. தனித்தனி கார்ஸில் தான். நீங்களும் போயிட்டு குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனும் வந்து ஹெல்ப்லாம் பண்ணுறான். பட் ஆனால் 2 பேரும் பேசிக்கவே இல்லை. யூஸ்வல் தான் இதெல்லாம். 2 பேரும் மாற்றி ஹெல்ப் பண்ணிப்பீங்க. ஆனால் ஒரு குட்டி ரொமான்ஸ்லாம் இருக்கும். இப்போது 2 பேருமே பேசுகிறதே இல்லை. முகத்தை கூட பார்க்குறது கிடையாது. குக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பெட்ரூம் போகிறீங்க. அப்போது உங்கள் கை பிடிச்சி அவன் ஸ்டாப் பண்ணுறான். பேசலாமா? நீங்கள் அவனோட கை எடுத்து விட்றீங்க. என்ன பேசுகிறதுக்கு இருக்குது ஜேகே? எனக்கு சண்டை போட்டு டயர்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் முடியாது ஜேகே. ப்ளீஸ் விட்டுருனா விளையாட்டாக இருக்க வயன். நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீயும் என்னை லவ் பண்ணுற. ஈஸியாக விட்டுருன்ற. எனக்கு அவ்வளோ விளையாட்டாக இருக்காங்க. எனக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சா என்னை விட்டு? உன்னால் இருந்துட முடியுமா? இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இஷ்யூ, அவ்வளோதான். எதுக்கு இவ்வளோ பெருசாக்குற ஜேகே? உனக்கு இன்னுமே புரியல ஜேகே. நான் ஒன்றும் குழந்தை வேண்டவே வேண்டான்னு சொல்லலை. நான் வித்துக்கலாம். பட் ஒரு 2-3 years போட்டோம் தான் சொல்கிறேன் ஜேகே. உனக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏன் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்னு நான் கேட்குறேன். என்னால் அதுக்கு ரீசன் சொல்ல முடியாது ஜேகே. யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன். யூ ஆர் இன் த பிளேஸ் டு எக்ஸ்பிளைன். அதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறேன். நான் பொறுமையாக தானே பேசிகிட்டு இருக்கேன். லிசன், யூ ஆர் டெஸ்டிங் யுவர் பேஷன்ஸ். ஓ அப்படியா? சரி, ஓகே விட்டு. இத்தனை நாள் நீ எப்படி இருந்தியோ அப்படியே இருந்துக்கும். இதை பற்றி நம்ம இனிமேல் பேசவே வேண்டாம். என்னோடய மூடை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை. ஓ, அப்போ என்கிட்ட பேசாமல் என்னை பார்க்காம தனித்தனியாக தூங்கிட்டு நீ ஜாலியாக தான் இருக்க ஜேகே. எனக்கு கோவம் வருது ஜேகே. ஒரு ரீசன் சொல்கிறீ.
எதுக்கு குழந்தை வேணான்னு ரீசன் சொல்லு. எனக்கு வேணும், ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஃபேமிலியாக இருக்கணும், நீனா நம்ம குழந்தை. அது எவ்வளோ அழகான வேர்ல்ட் தெரியுமா? செல்ஃபிஷ். யாருன்னா செல்ஃபிஷா? தேவையில்லாமல் பேசாத. அப்புறம் நடக்கிறதே வேணும். ஓ மேடம், அப்படி என்ன பண்ணிடுவீங்க? அடிப்பியா? அடிடி, பரவாயில்ல, எனக்கு இதுவும் ஒரு எவிடன்ஸ், அவ்வளோதான். அப்போ நீ ஒரு எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கியா டிவோர்ஸ்க்கு ரீசன்? இல்லை, இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது. உனக்கு என்னை பிடிக்கலை, இல்லை என்னோடய ஆட்டிடியூட் பிடிக்கல, நீ டிவோர்ஸ் தரியா? இல்லை வேறு யாராச்சும் பல்லான்னு ஒரு அறை, அவ்வளோதான் நீங்கள் கண்ணில் டியர்ஸோடு அவனை பார்த்துட்ருக்கீங்க. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அவன் பின்னாடி சுற்றி சுற்றி வந்தல நாய் மாதிரி. அதுக்கு எனக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லி அவன் செஞ்சு வச்ச ஃபுட் எல்லாத்தையும் கீழே தட்டி விட்டுட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டான். டோரையும் லாக் பண்ணிக்கிட்டான். நீங்களும் அழுதுகிட்டே அங்கே உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வெளியே வரான். நீங்கள் இன்னும் அங்கேயே தான் அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஃபுட் ஆர்டர். நீங்கள் அவன் பேசி கூட முடிக்கல, நீங்கள் எழுந்து வேகமாக கெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு டம்மால்னு டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு இன்னும் வெறியாயிடுது. அவன் ரூமுக்கு போயிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிக்கிறான். இப்படியே தான் வீக்ஸ் போகுது. உங்களோட ஹியரிங்கும் வருது. நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க. டிவோர்ஸ்க்கு மியூச்சுவலாக ஓகேவும் சொல்லியாச்சு. பட் ஸ்டில் they are saying to live together for 6 months. அப்போது 2 பேரும் செம்ம கடுப்பில் தான் வீட்டுக்கு வரீங்க. ஒரே காரில் வேற வரீங்க. 2 பேரும் பேசிக்கல. அவன் சைடில் இருக்க விண்டோ பார்த்து திரும்பி உட்காந்துருக்கான். நீங்கள் உங்கள் சைடில் இருக்க விண்டோ பார்த்து திரும்பி உட்காந்துருக்கீங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இது எதுவுமே இன்ன வரைக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியவே தெரியாது. வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்போ நீங்கள் பேக்கை தூக்கி அடிச்சுட்டு நீங்கள் கெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி வெளியே வரீங்க. அவன் சோஃபாலே தான் உட்காந்துருக்கான். நீங்கள் போகிறீங்க, உங்கள் ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி கெஸ்ட் ரூம்க்கு எடுத்துகிட்டு வரீங்க. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்கான். பட் எதுவுமே கேட்கவே இல்லை. அவனே குக் பண்ணிக்கிறான். உங்களை கேட்கவும் இல்லை. ஆனால் உங்களுக்கும் குக் பண்ணலை. அவனுக்கு மட்டும் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு அவன் ரூமுக்கு போய்ட்றான். உங்களுக்கு இன்னும் இது வெறியாகுது. 2 பேருக்குள்ளேயுமே லவ் இருக்குது. 2 பேருக்குள்ளேயுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இவன் எனக்காக இதை பண்ணுவா, இவன் எனக்காக அதை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. பட் ஸ்டில் உங்களுக்குள்ளே இருக்க அந்த சின்ன ஈகோ, அந்த சின்ன ஒரு கோவனால தான் இது இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்குதுன்னு உங்கள் 2 பேருக்குமே புரியலை. நீங்கள் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க. அண்ட் ஒன் டே ஜேகேக்கு அந்த பாக்ஸ் திருப்பியும் கண்ணில் படுது. அவன் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கான். பிகாஸ் ஹீ இஸ் நாட் ரெடி டு லூஸ் யூ. உங்களுக்குள்ளே அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. நீங்கள் அவன் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அவனை நிறைய மாற்றிருப்பீங்க. ஹி ஹாஸ் ஆங்கர் இஷ்யூஸ். ரொம்ப கோவப்படுவான். எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவான். பொறுமையாக ஹேண்டில் பண்ணவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் ரொம்ப பொறுமையாக காமாக ஒரு பர்சனாக மாற்றினீங்க. திருப்பியும் அவனோட பேக் டு நார்மல் ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கான். அவனாலேயே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவனுக்கு அந்த ஸ்டேஜ் பிடிக்கல. ஸோ அதனால் அவனும் சரி ஓகே, இது நிஜமாகவே நம்மளை பாஸ்ட்டுக்கு கொண்டு போகும், இதனால் நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னா நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங் எடுத்து அவன் போடுறான். ரிங்கை போட்டதுக்கப்புறம் அவன் உங்களை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதை யோசிச்சு பார்க்குறான். அந்த இடத்துலையே அவன் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் அவங்களுக்கு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அவனுக்கு நீங்கள் ஆக்சுவலி. ஸோ அந்த இடத்த யோசித்து பார்க்குறான். அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு அவன் போகிறான். நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் 4 hours யாருக்கனுக்கும் தெரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவன் போகிறான். பட் யாருக்கனுக்கும் தெரியல. ஸோ அவன் கண்ணு முன்னாடி திருப்பி முதல்லேருந்து எல்லாமே நடக்குது. ஆக்சுவலி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கூட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பீங்க. அந்த டைம் நீங்கள் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. ஜேகே செகண்ட் இயரில் இருந்திருப்பான். ஸோ 2 பேருக்குமே தெரியாது சேம் காலேஜ் சேம் டிபார்ட்மெண்ட்னு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த 1 year. ஸோ
ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்கள் ஃபஸ்ட் இயரை கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்க, லைக் லாஸ்ட் செமஸ்டரில். ஸோ அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போது ஜேகே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்து பாட்டில் ஸ்பின் பண்ணி டேர் விளாண்டிகிட்ருக்காங்க. ஸோ நோ ஆப்ஷனல் பனிஷ்மெண்ட்ஸ். இப்போ டேர் பண்ணலன்னா நான் இது அதுக்கு பதிலாக ஒன்று அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டேர் ஆர் டேர், யூ ஹாவ் டு டூ இட் அந்த மாதிரி. ஸோ அதனால் பாட்டில் ஸ்பின் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஜேகேவை பாயிண்ட் பண்ணி அந்த பாட்டில் ஸ்டாப் ஆகுது. ஜேகே கிட்டே எல்லோரும் எங்கே இருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜேகேவும் சுற்றி சுற்றி பார்க்குறான். அப்போ தான் உங்களை நோட் பண்ணுறான். நீங்கள் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க. ஒரு க்ராப் டாப், ஒரு ஜீன், கையில் ஆக்சசரிஸ், அதெல்லாம் ரொம்ப கூலாக நீங்கள் பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாகவும் இருக்கீங்க. ஸோ அவனுக்கு பார்த்தோன்னே உங்களை ரொம்ப பிடிச்சது. யூஸ்வலாக அவனுக்கு லாங் ஹேர் பண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு செம்ம லாங் ஹேரு, பேபி ஹேர் வேறையா, சூப்பராக இருக்கீங்க ஃப்ரீ ஹேரில். அவன் பார்த்துட்டு உங்ககிட்ட டைரெக்டாக நடந்து வரான். நீங்கள் அதை நோட் பண்ணவே இல்லை. அவன்கிட்ட வந்து உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்போ தான் நோட் பண்ணுறீங்க. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. செம்ம டாலாக, அவ்வளோ க்யூட்டாக, அழகாக இருக்கான் அவனும். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பேன் உட்காந்துருக்கீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு உங்களை இடிக்கிறா. அப்படின்னா சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோதான். உங்கள் வாய்ஸ்லேயே அவன் ஃப்ளாட்டு. அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவன் நீல் டவுன் பண்ணி அங்கே இருக்க ஒரு டிஷ்யூவை அப்படியே ரோல் பண்ணி அதை ரிங் மாதிரி செஞ்சு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்கு, பேன் உட்காந்துட்ருக்கீங்க. அவங்களால என்னன்னே ப்ராசஸ் பண்ணவே முடியல. நீங்கள் அப்படியே பேன் உட்காந்துட்ருக்கீங்க வைட் ஐஸோட. அவனே கையை பிடிச்சி அந்த டிஷ்யூ பேப்பரில் செஞ்ச ரிங்கை உங்கள் ரிங் ஃபிங்கரில் மாட்டிக்கிட்டு யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விங்க் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த டேபிளில் உட்காந்துட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை ஷேர் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணிவிட்டு எழுந்து போகிறீங்க ஜிகே கிட்ட. அவங்க டேபிளை நாக் பண்ணுறீங்க. லைக் அவங்களோட டேபிளில் போயிட்டு நீங்கள் தட்டுறீங்க. ஜஸ்ட் ஒரு காம் நாக்கு. இப்போ எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? டைரெக்டாக வந்தீங்க, ஐ லவ் யூன்னு சொன்னீங்க, இதோ இந்த ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கழட்ட போகிறீங்க. அதுக்குள்ளே ஜேகே உங்கள் கை பிடிக்கிறான். லுக், யூர் க்ராசிங் யுவர் லிமிட்ஸ். நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, ரேண்டமாக வந்து என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்து கேட்குறீங்க. அப்போது இது ஒரு டேர் தான், ஆனால் நிஜமாகவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு யோசிச்சு சொல்லுங்கள். லுக், இதுக்கெல்லாம் நான் ரெடி இல்லை. நான் அதுக்குள்ளே அவன் உங்களை லிப்ஸில் கை வச்சு உங்களை ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பிளாங்க்கு, டோட்டல் பிளாங்க்கு. நீங்கள் அவன் கண்ணை பார்க்குறீங்க. அவ்வளோதான், நீங்கள் டோட்டல் ஆஃப். அவன் கண் இவ்வளோ பியூராக இருக்குது. லைக் அப்படியே அவன் கண்ணை பற்றி ஸ்டன் ஆகிட்டீங்க. அப்போது அவன் அவங்கள ஐ டு ஐ பார்த்து சொல்கிறான், லுக், நீங்கள் யாருன்னா எனக்கு தெரியாது, பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் லவ் அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை தான். இருந்தாலும் தெரியல, இது வரைக்கும் யாரை பார்த்து அப்படி தோணலாம். இப்போ உங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி தோணிருக்கு. லக்கி ஆக்சுவலி. ஐ லவ் யூ. உங்களுக்கு எப்போ தோணுதோ சொல்லுங்கள், ஓகே? என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கால் பண்ண மாட்டீங்க, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ரொம்ப க்ளோஸாக வந்து நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அவனோட ஃபிங்கரை பார்க்குறீங்க. இட்ஸ் ஸ்டில் இன் யுவர் லிப்ஸ். நீங்கள் பார்த்தோன்னே அவன் கையெடுத்துட்றான். அப்போ பின்னாடி இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டு, அவன் நம்பர் நான் சொல்கிறேன், 9841032102 அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் பின்னாடி திரும்பி முறைக்கிறீங்க. இதை பாருங்கள், எனக்கு இதிலெல்லாம் உடன்பாடு கிடையாது. நான் அரேஞ்ச் மேரேஜை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். ஸோ பெட்டர் நீங்கள் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ஓகே? பாய் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டே பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போகிறீங்க. அவள் சாப்பிட்டுட்டே வரா. நீங்கள் செம்ம காண்டில் வெளியே போகணுன்னே உங்கள் ஃப்ரெண்டு மாட்டிலே நங்கன்னு 4 கொட்டு. அம்மா ஏன்டி அடித்த? அப்புறம் உன் மனசில் என்னடி நினச்சிட்ருக்க? ஏன் அந்த பையன் பக்கம் க்யூட்டாக இருக்கான்ல, க்யூட்டாக இருந்தால் நம்ப தந்துடுவியா? உனக்கு தான் எங்கள் அப்பா பற்றி தெரியும்ல, பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு லூஸு. இப்போ நான் என்ன பண்ணுறது? சப்போஸ் இவன் பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணி இதை பாரு, நான் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது இவ்வளோதான், அடிப்பே நிப்பாட்டிடுவாங்க. என்னோடய கெரியரை என்னால் யூஸ் பண்ண முடியாது. லூஸு மாதிரி பண்ணியிருக்கேன் ஒன்று. சரி கூல் இது நம்ம பேசி அந்த பையன்கிட்ட இப்போ என்ன சொல்வேன்? இது பாரு, அவன் ஃபர்ஸ்ட் மீட்லேயே இவ்வளோ தைரியமாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். இவன் என்ன வேணால் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. அப்படின்னு உங்கள் அப்பா கிட்ட வந்து பேச சொல்லு. லூசாடி நீ? அந்த பையன் யாருன்னு தெரியாது, அவன் பேர் கூட என்னன்னு தெரியாது எனக்கு. அவன் எப்படிப்பட்ட பையன்? அவன் நல்லவனா கெட்டவனா? அவனுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கு? சப்போஸ் அவன் ஒரு சீட்டராக இருந்தா ஏன்டி இப்படி பண்ணுற? அரேஞ்ச் மேரேஜ்னு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிருமா வயன்? லூஸு மாதிரி பேசாத. உங்கள் அப்பா என்ன பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு? என்ன மிஞ்சி போனால் அவன் என்ன ஒர்க் பண்ணுறான், அவன்கிட்ட வீடு இருக்கா, வாசல் இருக்கா, அவ்வளோதாண்டி பார்ப்பாங்க. லவ்வில் தான் அவன் எப்படி இருப்பான், என்ன கேரக்டர் எல்லாமே தெரியும். அரேஞ்ச் மேரேஜ்னாலும் இப்போல்லாம் உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்றது கிடையாது. கொஞ்சம் பிரேக் எடுத்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சக்கப்புறம் ஒரு 3 months 4 months கேப்பு, அதுக்குள்ளே பேசி எப்படி அவன் 25 வருஷம் அவனோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் அந்த 3-4 மாதத்துக்குள்ளே தெரிஞ்சுப்பேன். இல்லை என்ன லாஜிக்கில் மைண்ட் பேசுகிறேன்? என்ன தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் லவ் மேரேஜ் மாதிரிலாம் வராது. உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது லூஸ் பண்ணிடாத, அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கு குழப்பாது பொடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக முன்னாடி நடந்து போகிறீங்க. அப்போ பின்னாடி ஜேகே பைக்கில் வந்து ஓய் உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறான். நீங்கள் திரும்பவே இல்லை, நீங்கள் வேகமாக நடந்து போகிறீங்க. அவங்க முன்னாடி வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணி பேர் சொல்லிட்டு போனோம்ல, வழி விடுறீங்களா? நான் எதுக்கு உங்ககிட்ட என் பேர் சொன்னோம்? அவள் பேர் வயன். இவ்வளோ தேங்க்ஸ் சிஸ்டர். ஓகே பிரதர், கண்டினியூ நான் கிளம்புறேன். இல்லை தனியாக விட்டு போயிடாங்க, இவ்வளோ சேஃபாக போட்டு போங்க. அப்புறம் எந்த காலேஜ்? அதுவா அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் அவளோட வாயை க்ளோஸ் பண்ணி அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறீங்க. அவனும் சிரிச்சிட்டே உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டாப் பண்ணிட்டு, இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு இப்படி பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. இது பாருங்கள், எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க இரு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்? ஜஸ்ட் நீ சேஃபாக போறியா அப்படின்னு வரேன். நீங்கள் யார் அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு? பாய் ஃப்ரெண்ட். நான் சொன்னா இல்லையே, சொல்லுவா நான் சீக்கிரம். ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்காகாது, வாடி போகலாம். சரின்னு சொல்லிட்டு அவனும் ஸ்டாப் பண்ணி அங்கேயே நிற்கிறான். நீங்களும் போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டை திரும்பி பார்க்க சொல்கிறீங்க. திரும்பி பார்த்தோன்னே அவன் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறான். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறான்டி. சரி விடு, அவன் கிளம்புறான்னு நினைக்கிறேன். என்ன மேடம் மூஞ்சி கொஞ்சம் வாடுது? அதெல்லாம் கிடையாது, லூஸ் மாதிரி எதுவும் உளராது. வா போலாம், லிஃப்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுக்கிட்டு பஸ் அங்கே வருது, ஏறி போயிடுறீங்க. ஸோ அவனும் அந்த பஸ் நம்பர் மட்டும் பார்த்து வச்சுக்கிறான். ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளோட ப்ரெசண்ட்டில் இருக்க ஜேகே பார்த்துட்டு கண்ணில் டியர்ஸோட அப்படியே அவனுக்கு ஃப்ளோ ஆகுது டியர்ஸு. அவனால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. அவன் அங்கேருந்து டைரெக்டாக உங்களோட காலேஜ் வாசலில் போய் நிற்கிறான். அவனால் இப்போது நடக்கிறது எதையுமே பாஸ் கூட கனெக்ட் பண்ணவே முடியல. பிகாஸ் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஸோ அவனுக்கு அழுக மட்டும்தான் வருது. என்ன பேசுகிறது, என்ன பண்ணுறது எதுவுமே புரியல. இது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. அவன் கையில் எல்லாமே இருக்கும்போதும் அவன்கிட்ட ஐடியா இல்லை எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அவன் அப்படியே அந்த காலேஜே பார்த்துட்டே நிற்கிறான். அந்த ரிங்கை கழட்டுறான். திருப்பி பேக் டு ஹிஸ் ரூம், பெட்ரூம்.
அந்த நைட் டைம் அதே டைமுக்கு எக்ஸாக்டாக அதே டைமுக்கு ப்ரெசண்ட்டில் வந்துடுறான். நீங்கள் கெஸ்ட் ரூமில் இருக்கீங்க, அவன் உங்கள் பெட்ரூமில். அவன் உங்ககிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணாலும் நீங்கள் பேச மாட்டீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. பேசினாலும் ப்ராப்ளம் தான் ஆகணும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை பாஸ்ட்டுக்கு போய் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் டிசைட் பண்ணுறான். ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சுக்கலாம். ஓகே, இது எத்தனை பார்ட் போகும்லாம் எனக்கு தெரியாது. ஜேகேக்கு போடணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.